ஸோ இந்த ஓஆர் பார்த்துட்டு இருந்தோம். கண்டிப்பாக பண்ணலாம். ஸோ now presenting using slack variables. Slack variables means சப்போஸ் எப்போல்லாம் வேரியபிள்ஸ் நான் நெகட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எப்போல்லாம் கம்மியாக இருக்கோ அப்போ வந்து அதை மேனேஜ் பண்ணுறதுக்காக சில வேரியபிள்ஸ் நம்ம அடிஷ்னலாக ஆட் பண்ணுவோம். ஸோ ஸ்லாக் அப்படின்னா உங்களுக்கு வந்து அடிஷ்னலாக ஆட் பண்ணுறதுன்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ கம்மியாக இருக்கிறதுல கூட்டுறதுக்காக யூஸ் பண்ணுறதா ஸ்லாக் வேரியபிள்ஸ். The formula will be summation aij xj is less than or equal to bi. So the non-negative variable xn plus 1 aij xj plus xnj xn plus I equal to bi. ஸோ இந்த xn plus I அடிஷ்னல் அதுக்கு ஆட் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, இது பேர் தான் வந்து ஸ்லாக்கிங் அடிஷ்னலாக ஆட் பண்ணியிருக்க வேரியபிள்ஸோட நேம். எப்பெல்லாம் ஒரு இடத்துல ஒரு விஷயம் குறையுதோ அப்போ ஸ்லாக் வேரியபிள் ஹெல்ப்புக்கு வரும். எப்பெல்லாம் ஒரு இடத்துல ஒரு விஷயம் அதிகமாக இருக்கு குறைக்கணும் அப்படின்னு தோன்றுமோ அப்போ சர்ப்ளஸ் வேரியபிள் ஹெல்ப்புக்கு வரும். ஸோ இங்கே பிளஸ் எக்ஸ்என் பிளஸ் ஐ போடணும்னா இங்கே மைனஸ் எக்ஸ்என் பிளஸ் ஐ போட்டால் this is the definition for slack and surplus. அதிகமாக இருக்கிறப்போ ரெடியூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் மைனஸ் எக்ஸ்என் பிளஸ் ஐ அப்படின்றது தான் சர்ப்ளஸ் அப்படின்றதோட கான்செப்ட். ஸோ தெரிஞ்சுக்கிட்டா போதும் எவ்வளோ இல்லை. ஸோ note that all the variables ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்டு, all the variables must be non-negative. ஸோ ஆல் எல்லாமே நான் நெகட்டிவ், பாசிட்டிவ், நெகட்டிவ், நான் நெகட்டிவ், நான் பாசிட்டிவ் இப்படி தான் ஆப்ஷன் கொடுப்பாங்க. ஸோ நான் நெகட்டிவ்ன்றது தான் கிளிக் பண்ணணும். நான் நெகட்டிவ்னா என்ன அர்த்தம் அப்படின்னா பாசிட்டிவ்ஸ் வித் அலாங்கிங் வித் ஜீரோஸ். ஸோ ஒரு எல்பிபி ப்ராப்ளம்க்கு, ஜென்ரல் எல்பிபி ப்ராப்ளம்க்கு வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஜென்ரல் சொல்யூஷன் கிடைக்கும். அதை டைப்ஸாக பிரிக்கிறாங்க பாருங்க. பேசிக் சொல்யூஷன், z equal to c1 x1 plus c2 x2 plus etc. cn xn when each of n non-basic variables, அந்த எண்ணுக்கு ஒரு பேர் வைக்கிறாங்க, n non-basic variables அவ்வளோதான். ஸோ ஈச் ஆஃப் n non-basic variables, ஒரு ஒரு நான்-பேசிக் வேரியபிள்ஸ்க்கும் கம்பைன்ட் ஆகி ஒரே ஒரு சிங்கிள் சொல்யூஷன் கிடைக்கும். அதுக்கு பேர் தான் வந்து பேசிக் சொல்யூஷன். இவ்வளோ டீட்டெயிலாக கேட்க மாட்டாங்க. கொஸ்டின் எப்படி இருக்கும்னா the basic solution is of the form, அவ்வளோதான். இந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ண மட்டும் போதும். தென் degenerate solution, வார்த்தையெல்லாம் முக்கியம். A basic solution is said to be degenerate. ஒரு பேசிக் சொல்யூஷனா என்னன்னு சொல்றோம் அப்படின்னா degenerate அப்படின்னு சொல்லி சொல்றோம். எப்போ சொல்றோம்? if one or more basic variables vanish. என்ன சொல்றாங்க புரியுதா? இல்லை இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இதுல n பேசிக் வேரியபிள்ஸ் இருக்கு, x1 x2 எக்ஸெட்ரா xn வரைக்கும் n நான் பேசிக் வேரியபிள்ஸ் உள்ள அவைலபிளா இருக்கு. அதுல இருக்கிறப்போ ஒன்னுல ரெண்டு, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு x1 x2 x3 இது மாதிரி லைக் ஒன் நாட் மோர் பேசிக் வேரியபிள்ஸ் வேனிஷ் ஆகிறப்போ அது டீஜெனரேட் சொல்யூஷன் அப்படின்னு அப்படின்னு கொடுக்குறாங்க.
ஆக்சுவலாக ஏன் குழப்பலாம், எல்லாம் ஒன்று தான். ஸோ நான் பேசிக் பேசிக்லாம் குழப்பம் வேணாம், பேசிக்னே வச்சிருக்கோம். ஓகே, டோட்டல் நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன்ஸ் எதுனா வரும்? முக்கியமான ஃபார்முலா எம் பிளஸ் என் ஃபேக்டோரியல் பை எம் ஃபேக்டோரியல் என் ஃபேக்டோரியல். என்னன்றது பேசிக் வேரியபிள், உங்களுக்கு தெரியும், நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள்ஸ். எம் அப்படின்னா என்ன சொல்ல முடியுமா? எம் அப்படின்னா என்ன? எம் அப்படின்றது ஜென்ரல் எல்பிபியில எந்த இடத்துல அக்கர் ஆகும்? இந்த பி Number of கன்ஸ்டன்ட்ஸ்ல வரும் இல்லையா, பி1 பி2 எக்ஸெட்ரா பிஎம், அந்த number of constraints. நம்பர் ஆஃப் Constraints. நம்பர் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ், எக்ஸாக்ட்லி நம்பர் ஆஃப் கன்ஸ்டன்ட்ஸ். என்ன அப்படின்றது நம்பர் ஆஃப் வேரியபிள்ஸ். ஓகே, சார் அப்ப எத்தனை ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் எத்தனை வேரியபிள் இருக்கு அதை ரெண்டையும் சப்ஸ்டிட் பண்ணா டோட்டல் நம்பர் ஆஃப் பேசிக் வேரியபிள் எத்தனை தெரிஞ்சிடும், அதானே சார்? ஆமா ஆமா, எக்ஸாக்டா கரெக்டா இருக்கா. ஸோ ஒரு டீஜென்ரேட் சொல்யூஷன் யூஸ் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் வந்து சால்வ் பண்ணும்போது அந்த ப்ராப்ளம் டீஜென்ரேசி அட்டைன் பண்ணுது. ஸோ டீஜென்ரேசி மீன்ஸ் a solution obtained from the degenerate solution part. That's all. இப்போ ஒரு சொல்யூஷன்னா கண்டிப்பாக என்ன பண்ணணும், கிவன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மாதிரி டீஜென்ரேட் சொல்யூஷனும் கிவன் ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும். அப்படி சாட்டிஸ்ஃபை பண்ற அந்த பொசிஷனை தான் என்னன்னு சொல்றாங்க, டீஜென்ரேசி அப்படின்ற நேம் வச்சு மென்ஷன் பண்றாங்க. புரியல? அந்த லீனியர் ப்ரோக்ராமிங் எடுத்ததும் ஒரு சம்ஸ்லாம் அட்டன் பண்ணக்கூடாது, எடுத்ததும் பண்ணிட்டு டைம் ரொம்ப ட்ரெயின் ஆகிட்டே போகும். சும்மா ஒரு தியரி பார்ட்டாக பார்த்துக்கணும் ஃபுல்லாக. சம்ஸுக்குலாம் ஈஸியானதா கிட்டத்தட்ட. அப்புறம் அந்த டிஎல் பற்றி சில விஷயங்கள் பார்க்கலாம். டிஎல் கொஞ்சம் சிம்பிளாக இருக்கும். ரிசல்ட்லாம் ஞாபகம் இருக்குன்னு உங்களுக்கு நினைக்கிறேன், சும்மா ஒன்று ரெண்டு ரிசல்ட் தான். டிஎல் ஆஃப் டிஎல் எஸ் ஞாபகம் இருக்கா? ரிசல்ட் டிஎல் ஆஃப் டிஎல் எஸ் primal sir. Primal, sir. இப்படி கொடுப்பாங்க. ஒன்று பிரைமலோ, பிரைமல் டுயல்னா என்னன்னு தெரிஞ்சுக்க வேண்டாம், சும்மா தியரியா படிங்க. பிரைமலோ டுயலோ எப்பெல்லாம் இதுக்கு ஒரு அன்பவுண்டட் சொல்யூஷன் கிடைக்குதோ, தியரி அப்படியே கேட்பாங்க. இஃப் பிரைமல் ஆஃப் டுயல் ஹேஸ் அன்பவுண்டட் சொல்யூஷன் தென் த சொல்யூஷன் இஸ். அன்பவுண்டட்னாலே ஒரு பவுண்டட் சொல்யூஷன் இல்லை, கட்டுக்கு மீறி இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ இட் இஸ் நோன் டு பி இன்ஃபீசிபிள் அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஒரு தியரியுமே படிச்சுக்கணும்னு சொல்லுங்க. Okay. So what is dual? What is primal and what is dual? Definition பார்ப்போம் இருக்கட்டும். எதுக்காக primal யூஸ் பண்றோம்? To determine x. நமக்கு இதான் முக்கியமாக தெரியும். Determine x belongs to R power n so as to maximize z. So primal is the important part to maximize z. அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். Maximize z. C transpose x. C belongs to R power n such that ax equal to b, x greater than 0. Equal to 0, b belongs to R power n, R power m. What is that m? What is that m? Number of constraints. Number of constraints. What is n?
Number of variables. Number of variables. How many basic feasible solution can be obtained from the given m and n is equal to M plus n factorial divided by m factorial into n n factorial. factorial. அந்த இதெல்லாம் இந்த கண்டென்ட் எல்லாம் ஞாபகம் வச்சுட்டா போதும். Yes. A is a m by n real matrix. A is a m by n real matrix. And then we represent the dual. Prime node against the dual. So determine W belongs to R power m so as to minimize Z star. So முக்கியமா எல்லாம் ஞாபகம். பிரைமரில் என்ன பண்ணோம்? Maximum is it? Maximal is it. இங்க வந்து minimum is Z star. So R power m such that A transpose W greater than or equal to C. C belongs to R power m. But A transpose is the transpose of A. அதெல்லாம் வந்து தெரியும் நினைக்கிறேன். It's a transpose of A. But A is a m by n matrix of real matrix. W is equal to W1, W2. Is unrestricted in sign போட்டுருக்காங்க. Unrestricted in sign என்ன அர்த்தம்? இது W1, WI வந்து ரியல் நம்பரா இருக்கும். அது பிளஸ்ஸாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம், பாசிட்டிவாக தான் இருக்கும். அப்படிலாம் அர்த்தம் கிடையாது. ஆனால் எதுக்கு நீங்கள் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் டூயல்ல இங்கே இருக்கிற எக்ஸ் எப்பயுமே எப்படி தான் இருக்கும். இதை கவனிச்சு பாருங்க. அங்கே இருக்கிற எக்ஸ் எப்பயுமே பாசிட்டிவாக தான் இருக்கும். ஆனால் இங்கே இருக்க டபிள்யூ பாசிட்டிவாக இருக்கலாம், நெகட்டிவாக இருக்கலாம். அடுத்ததான் கொஸ்டின் ஏரியாக்குள்ளே போதும். இவ்வளவு இவ்வளவு வந்துலேருந்து ஒரு 1-2 டவுன்லோடு வரும். கொஸ்டின் ஏரியா போகலாம். குயிங் மாடல்ஸ் ஒரு சார்ட் மாதிரி போட்டு நிறைய ஃபார்முலாவாக வரும். Queuing models. Yes. இப்போ ஒரு நான் நல்லா கவனிக்க இன்ட்ரோடக்ஷன் பார்ட் மட்டும் உங்களுக்கு கொடுத்துட்றேன். இப்போ வந்து ஒரு கஸ்டமர் வந்து ஒரு பிளேஸ்க்கு 5 மினிட்ஸ்க்கு ஒன்ஸ் வந்துகிட்டே இருக்காங்க. ஒரு ஷாப்னு வச்சுக்கோமே, 5 மினிட்ஸ் ஒன்ஸ் கரெக்டாக கஸ்டமர் வராங்க. அப்போ அரைவல் டைம் எவ்வளோ மினிட்ஸ்? அரைவல் டைம் 5 minutes. அரைவல் டைம் 5 மினிட்ஸ். ஓகே. சர்வீஸ் டைம் அவர் கொடுக்குற சர்வீஸ் 4 மினிட்ஸ்ல முடிச்சிடறாங்க. பேலன்ஸ் எவ்வளோ மினிட் இருக்கு? அடுத்த கஸ்டமர் அதுக்கு எவ்வளோ டைம் இருக்கு? 1 minute. 1 மினிட். அந்த 1 மினிட் என்னன்னு சொல்றாங்க? இதுதான் இம்பார்ட்டன்ட் ஒன் வேர்ட். என்ன டைம்? Waiting time. Waiting time. வெயிட்டிங் டைம் இல்லை. வெயிட்டிங் டைம்னா இந்த கஸ்டமரை இன்னொரு கஸ்டமர் ஓவர்லாப் ஆகிறப்ப தான் வெயிட்டிங் டைம் வரும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 5 மினிட்ஸ்லேயே 2 கஸ்டமர் இருக்காங்க அப்படின்னா, ஒரு கஸ்டமருக்கு தான் இப்போ சர்வீஸ் பண்ண முடியும், ஒரு ஆள் தான் மேன் பவர் இருக்கு அப்படின்னா, இன்னொரு கஸ்டமரை வெயிட் பண்ணுறது தான் வெயிட்டிங் டைம். இங்கே சர்வீஸ் முடிஞ்சு அந்த இடம் எம்டி ஆகுது. இன்னொரு கஸ்டமர் எழுதுனா ஒரு 1 மினிட் டைம் இருக்கு. கஸ்டமர் சைட் பார்க்கறதுக்கு தான் வெயிட்டிங் டைம். Ideal ஐடியல் டைம். வெரி குட். ஸோ அது வந்து இட் இஸ் நோன் டு பி ஐடியல் டைம். இதுதான் வந்து இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பார்ட். இந்த கொஸ்டின் அடிக்கடி பீரியட் கேட்பாங்க. நெக்ஸ்ட் அரைவலுக்கு முன்னாடி ஒரு இடம் எம்டி ஆகுது அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ஐடியல் டைம். If A is the inter-arrival time, so theory, if A is the inter-arrival time, so arrival time தான் இன்னொரு பேர் வச்சு கூப்பிடுறாங்க. If A is the inter-arrival time and S is the service time,
then the ideal time அரைவல் டைம் மைனஸ் சர்வீஸ் டைம் மேக்ஸிமம். ஸோ 1 மைனஸ் எஸ் பை ஏ ஜென்ரல் ஃபார்முலா. இங்கே வந்து உங்களுக்கு எல்லாமே இன்டீஜர்ஸில் இருக்கு, ஹோல் நம்பர்ஸில் இருக்கு, பாயிண்ட்லேயே வரும். ஸோ அப்போ டேக்கிள் பண்ணுறப்போ 1 மைனஸ் எஸ் பை ஏன்றது ஆப்டிமலாக இருக்கும். ஸோ 1 மைனஸ் எஸ் பை ஏ இஸ் த ஃபார்முலா. இப்போ இதை வச்சு டிசைட் பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ 1 மைனஸ் எஸ் பை ஏ தானே இருக்குது, 1 மைனஸ் எஸ் பை ஏ. இப்போ இது வந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எஸ் வந்து லெஸ் தென் ஏவா இருக்க பொண்ணு இந்த சர்வீஸ் இஸ் ஐடியல். அந்த ஐடியல் டைம் will be 1 மைனஸ் எஸ் பை ஏ. எப்போலாம் எஸ் ஈக்குவல் டு ஏன்னு இருக்கோ, இந்த சர்வீஸ் இஸ் ஃபுல்லி ஆக்குபை. உங்களுக்கு முடிக்க முடிக்க ஒரு சர்வீஸ் வந்துகிட்டே இருக்கும். ஒரு ஆள் வெளியே போக, ஒரு ஆள் உள்ள வர, அந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்போ எஸ் லேட்டர் தென் ஏவா இருந்தால் என்ன நடக்கும்? இது யோசிங்க, திங்க் பண்ணுங்க. இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? Waiting time மாறும். வெயிட்டிங் டைமாக மாறிடும். ஸோ வெயிட்டிங் டைம் இஸ் இன் கியூ. The customer had to queue வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் இஸ் த கியூயிங் மாடல் ஃபார்ம்ஸ். இந்த கியூயிங் மாடல் எப்படி ஃபார்ம் ஆகுது? இந்த மாதிரி ஃபார்ம் ஆகுது. Now the characteristics of queue. Queue, அந்த queue பற்றி தான் பார்க்க போகிறோம். The mode of distribution. What is that mode of distribution? Queue mode of distribution என்ன வரும் statistics? சரி, அந்த எக்ஸ்பான்ஷன் எழுது. e பவர் மைனஸ் லாம்டா, லாம்டா பவர் எக்ஸ் பை எக்ஸ் ஃபேக்டோரியல். இது என்ன கியூ மாடல்? Lisa. திஸ் ஒன். ஸோ இதில் லாம்டான்றது மீன். ஸோ கியூ டிசிப்ளின் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒன்று FIFO மாடலில் இருக்கும். வாட் இஸ் FIFO? First come first out. ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் நமக்கு ரெண்டு LIFO, Last in first out. லாஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட். எஸ். And then we have another time. So we have SIRO. ஸோ SIRO means is a parallel channel. இப்போ நீங்கள் இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லாம் போனீங்கன்னா நிறைய கவுண்டர்ஸ் வச்சிருப்பாங்க தெரியுமா உங்களுக்கு வரிசையா? லைக் Yes, sir. இந்த ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் சொல்லலாம். இப்போ டிமார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் தெரியுமா, போயிருக்கீங்களா? அதெல்லாம் Yes, பார்த்தீங்கன்னா sir. ஃபர்ஸ்ட் வந்தவே லாஸ்டா கூட வெளியே போறா, லாஸ்ட் வந்தவங்க ஃபர்ஸ்டா கூட வெளியே போறா. ரெண்டும் சேர்ந்து நடக்கும் ஒரே டயத்துல. அவங்க ஷாப்பிங் டைம் பொறுத்து அது மாறும். பேரலல் சேனல்ல எல்லாருமே என்ட்ரி அவுட் போட்டு போயிட்டே இருப்பாங்க. அது பேர் தான் வந்து சீரோ. சர்வீஸ் செலெக்ஷன் ஃபார் சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, செலெக்ஷன் ஃபார் சர்வீஸ் இன் ரேண்டம் ஆர்டர். ஆனா இந்த செலெக்ஷன் வந்து உங்களுக்கு கஸ்டமர் சைட்ல இருந்தே ப்ரொவைட் ஆகும். கஸ்டமரே டிசைட் பண்ணிக்கலாம் சர்வீஸ் எப்படி நடக்க போகுது அப்படி. Selection for service in random order. So it's a parallel channel. It's a parallel channel. The introduction part புரியுதா இந்த queuing மாடலுக்கு? டவுட்ஸ் ஏதாவது? No, sir. No, sir. A queuing system is said to be transient state. எப்போ வந்து இந்த queuing system வந்து transient state attain பண்ணணும்?
transient state. So queuing system transient state ஏற்பாட்டையும் பண்ணோம். Limit t tends to infinity. Pn of t equal to Pn. Or else இல்ல and ரெண்டுமே வரும். And limit t tends to infinity. Pn dash of t equal to 0. So இது வந்து queuing systemல transient state அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னா என்ன பண்ணா இப்போ நீங்களே சொல்லலாம். இப்போ ஒரு லைக் ஒரு சர்வீஸ் நடக்குது அப்படின்னா உங்களுக்கு அந்த இடத்துல என்னென்ன இருக்கும் ஆக்சுவலாக ஒரு இன்புட் இருக்கும், ஒரு அவுட்புட் இருக்கும். ஒருத்தவங்க உள்ள வருவாங்க, ஒருத்தவங்க வெளியே போவாங்க. அது வேகமாக போகணுன்ற நெசசிட்டியும் கிடையாது. அந்த இடத்துல கியூவும் ஃபார்ம் ஆகும். இந்த மூணு எதை பேஸ் பண்ணியிருக்கு? இந்த இன்புட், அவுட்புட், கியூ, இந்த மூணு எதை பேஸ் பண்ணியிருக்கு? நீங்க ஒரு கியூல நினைக்கிறதா அசியூம் பண்ணி பாருங்க, நிக்கிறதா அசியூம் பண்ணி பாருங்க. டைம் மாஸ்டர் டைம் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு. அதான். ஸோ எப்பெல்லாம் வந்து ஒரு குயிங் எப்பயுமே அப்படிதான் இருக்கும். குயிங் சிஸ்டம் வந்து இன்புட், அவுட்புட் அண்ட் கியூவை டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம டிரான்சியன்ட் ஸ்டேட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக பார்க்கணுமேன்னு தெரியல, பட் முடிஞ்ச அளவுக்கு கான்செப்ட்ஸாக கிளியராக பார்ப்போம். ஸோ MM1 queuing system. This is a single service channel. இது வந்து ஒரு சிங்கிள் சர்வீஸ் சேனல். இதுக்கு வந்து லிமிட்டே கிடையாது, நோ லிமிட். And this can be done by FIFO system. ஹிண்டா எழுதிட்டே வாங்க. MM1னா என்ன அர்த்தம்னா சிங்கிள் சர்வீஸ் சேனல், நோ லிமிட், ஃபர்ஸ்ட் இன் ஃபர்ஸ்ட் அவுட் அந்த சர்வீஸ் மெத்தட் நடக்குது இது. அண்ட் ரோ இஸ் த மீன் அரைவல் டைம். ஒரு கஸ்டமர் வர்றதுக்கான மீன் அரைவல் டைம் வந்து பார்க்குறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் கஸ்டமர் 5 நிமிஷத்துலேயும், செகண்ட் கஸ்டமர் 10 நிமிஷத்துலேயே வந்தாங்க, 11 நிமிஷத்துலேயே வந்தாங்க அப்படின்னா 8 நிமிஷம் வந்து ஆவரேஜ் அரைவல் டைமாக இருக்கும். And mu is the mean service rate. Yes, mu is the mean service rate. Then இப்போ எப்பெல்லாம் நம்ம இஎன் யூஸ் பண்றோம் அப்படின்னா இப்பெல்லாம் சிஸ்டம்ல இருக்கிற உள்ள இருக்கிற இன்பர்சன் ப்ரெசென்டா சர்வீஸ் நடந்துட்டு இருக்கு இந்த பர்சனுக்கு. EN-1 அப்ப என்ன அர்த்தம்? EN+1 என்ன அர்த்தம்? நெக்ஸ்ட் ஸ்டேட்டா சார்? நெக்ஸ்ட் ஸ்டேட் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா டிபார்ச்சர் ஸ்டேட். EN-1ன்றது அவங்க கிளம்பிட்டாங்க. EN+1ன்றது Present. அரைவல் ஸ்டேட். அரைவல் ஸ்டேட். பிரசன்ட் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்கவங்க தான் பிரசன்ட்னு சொல்றோம். This is also known to be steady state. படிச்சிருப்பீங்க இதெல்லாம். எஸ் சார். So what is the general format for the formula Pn? It's lambda by mu power n into P naught. Comma P naught equal to 1 minus lambda by mu. இது அந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? 1 minus s by n பார்த்தோம்ல, அந்த ஃபார்முலா தான் இது. Then again note the condition. Is a corollary of this program. If P equal to lambda by mu, then Pn equal to P power n into 1 minus P. இந்த டெரிவேஷன்லாம் தெரிய வேணாம், ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. நிறைய ஃபார்முலாஸ் படிக்கணும், அந்த வேலை இங்கே அதிகமாக இருக்கும். If P equal to lambda by mu, then Pn equal to P power n into 1 minus P. Average number of customers. So average number of customers. E of m. So formula will be rho by 1 minus rho. Also can be expressed as lambda by
mu minus lambda ரெண்டு ஃபார்முலா rho by 1 minus rho or else lambda by mu minus lambda. Then இது யாராவது எழுதிட்டு இருக்கீங்களா? நெக்ஸ்ட் டைம் போலாமா? சொல்லலாம் சார். Then average Q length E of m equal to rho square by 1 minus rho, which is equal to lambda square by mu into mu minus lambda. so average length of non-empty Q 1 by 1 minus. சொல்லுங்க. 1 by 1 minus. 1 by 1 minus 2. mu by mu minus lambda. Oh. This is also represented by the mathematical notation E of m such that m greater than 0. Okay. So now we deal with one simple problem. In theater, with one cashier at the counter, a customer arrives at an average of every 5 minutes. ஒரு தியேட்டர் கவுண்டருக்கு 5 நிமிஷத்துக்கு ஒரு கஸ்டமர் வராங்க. கதை புரியுதா? ஓகே வித் தட்? Okay. எழுதல, அதான் கேட்குறேன். எதுவுமே எழுதல. 5 நிமிஷத்துக்கு ஒரு கஸ்டமர் வராங்க, அது மட்டும் இப்போதைக்கு தெரியுது. ஓகே, அந்த கேஷியரால் என்ன செய்ய முடியுது? அவரோட பொட்டன்ஷியல் என்ன பண்ணா 5 நிமிஷத்துக்கு 10 கஸ்டமர் அவரால் டீல் பண்ண முடியுது. இது எந்த டிஸ்ட்ரிபியூஷனுக்குள்ள வரும்னா ஆட்டோமேட்டிக்கா பாய்சானுக்குள்ள தான் வரும். ஸோ ஃபைண்ட் ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் தி சிஸ்டம். என்ன எப்படி கண்டுபிடிக்கும் சொல்லுங்க. வாட் இஸ் த 5 நிமிஷத்துக்கு ஒரு கஸ்டமர்ஸ் வராங்க, அவரால் 10 கஸ்டமர்ஸை சால்வ் பண்ண முடியுது. Okay. ஸோ 5 மினிட்ஸ்க்கு In customers. கஸ்டமர்ஸ் arrive on an average of every 5 minutes. எத்தனை பேர் வராங்கன்னு சொல்லல, 5 நிமிஷத்துக்கு கஸ்டமர்ஸ் வந்துகிட்டு இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க கதையில. இவரால் என்ன செய்ய முடியும்னா 10 கஸ்டமர்ஸ் டீல் பண்ண முடியுது 5 நிமிஷத்துக்கு. ஆவரேஜ் ரேட் லாம்டா. என்ன ஆன்சர்? Ten. 10 மேம். ஸோ ஆவரேஜ் ரேட்டுக்கு என்ன ஃபார்முலா ஏதாவது பார்த்தோமா நம்ம? Average number of customers in system also. Average number of customers in the system. Lambda minus mu minus lambda. lambda by mu minus lambda, average number of customers in a system. அது மட்டும் தான் பார்த்தோம். அப்போ அதில் அந்த ஃபார்முலா தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். ஸோ lambda by Mu minus lambda. ஸோ கொஸ்டின் ஏதோ இன்அடிக்குவேட்டாக இருக்கும், அதையும் சொல்லணும். எத்தனை கஸ்டமர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு 9 கஸ்டமர்ஸ் வராங்க, 9 கஸ்டமர்ஸ். ஒரு 5 நிமிஷத்துக்கும் 9 கஸ்டமர்ஸ் வராங்க. கேஷியரால் என்ன செய்ய முடியுதுன்னா 10 கஸ்டமர்ஸ் வரைக்கும் டீல் பண்ண முடியுது. அப்போ லாம்டா வந்து 9/5, 1.8 கஸ்டமர்ஸ் பெர் மினிட். கரெக்டா? ஒரு நிமிஷத்துக்கு 1.8 கஸ்டமர்ஸ் வராங்க அதே ரேட்ல. இஸ் கிளியர்? புரியுதா உங்களுக்கு? 5 நிமிஷத்துக்கு 9 கஸ்டமர்ஸ் வராங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு எத்தனை கஸ்டமர்ஸ் வந்திருப்பாங்கன்னா 1.8 கஸ்டமர்ஸ் தான் வந்திருப்பாங்க. சர்வீஸ் ரேட் அப்ப என்ன நடக்கும் அதை சொல்லுங்க பார்க்கலாம். மியூ வாட் இஸ் த சர்வீஸ் ரேட்? Mu 10 customers for each 5 minutes na service rate என்ன நடக்கும் அந்த இடத்துல? 2 customers per minute தானே மாறும். அப்ப இந்த இடத்துல யாரு ஈஸியா சமாளிக்க முடியுமா சிஸ்டம், இல்ல முடியாதா? கஷ்டமா இருக்குமா?
ஆவரேஜ் ரேட்டே 1.8 தான் வருது. ஆவரேஜ் ரேட் அரைவல் ரேட், ஆவரேஜ் அரைவல் ரேட். அரிவல் ரேட் அரைவல் ரேட்டை வந்து சர்வீஸ் ரேட்டால ஈஸியாக டேக்கிள் பண்ண முடியுது, முடியுது. ஈஸியாக சமாளிக்க முடியும். இப்போ கொஸ்டினுக்குள்ள போகலாம். ஆவரேஜ் நம்பர் ஆஃப் கஸ்டமர்ஸ் இன் தி சிஸ்டம் இ ஆஃப் என் ஃபார்முலா என்ன? லாம்டா பை mu minus lambda. ஸோ 1.8 மைனஸ் 2 மைனஸ் 1.8 which is 9 வரும். இதான் இ ஆஃப் என். இப்படி தான் ஏதாவது ஆப்ஷனில் கேட்பாங்க. நீங்கள் அரைவல் ரேட்டோ சர்வீஸ் ரேட்டோ கண்டுபிடிச்சு பண்ணிடலாம். திரும்பியும் சொல்கிறேன், அரைவல் ரேட்டுன்றது 5 மினிட்ஸ்க்கு 9 கஸ்டமர்ஸ் வராங்க. அப்போ 1.8 கஸ்டமர்ஸ் பெர் மினிட்டுக்கு வராங்க. டிவைட் பண்ணி பார்க்குறப்போ தெரியுது. சர்வீஸ் ரேட் வந்து அவரால் 10 கஸ்டமர்ஸ் வரைக்கும் டீல் பண்ண முடியுது 5 மினிட்ஸ்க்கு. அப்போ ஒரு நிமிஷத்துக்கு 2 கஸ்டமராக டீல் பண்ணுறாரு அவர். ஆவரேஜ் கியூ லென்த் average Q length lambda square by mu into 1 minus lambda, mu into mu minus lambda. இதெல்லாம் நீங்க சால்வ் பண்ணி பாருங்க, ஆன்சர் 8.1 வரும். அடுத்து ஆவரேஜ் டைம் WS Z of n by lambda, இல்லாட்டினா 1 by mu minus lambda. இந்த வேல்யூவை இங்க வந்து அப்ளை பண்றப்போ லாம்டா லாம்டா கேன்சல் ஆகி 1 by mu minus lambda மட்டும் இருக்கும். So this is WS. And finally, expected waiting time in a queue. Expected waiting time in a queue, WQ, x by mu minus lambda. அப்படி இல்லாட்டி 1 by, sorry, x by lambda by lambda by mu into 1 minus lambda. இதை டிரைவ் பண்ணீங்க அப்படின்னா which is 4.5 minute வரும். So know the formula again, once again, MM1 queuing model. இந்த மாடல்ல இந்த மாடல் பத்தி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணலாமா? என்னென்ன சொல்லணும் அதுல? நோ லிமிட், வேற என்ன பேசலாம்? சிங்கிள் சர்வீஸ்னு பார்த்தோம், கரெக்டா? அடுத்து FIFO பேசிஸ்ல எழுதுன்னு பார்த்தோம். டெஃபினிஷன் பார்த்தோம், Pn வந்து lambda by mu power n into P naught. அதே மாதிரி P வந்து lambda by mu இருந்துச்சு அப்படின்னா Pn வந்து என்னவா மாறும்? இங்க அப்ளை பண்ணிடுங்க அப்படியே. P நாட்ன்றது 1 minus. Yes. So MM1 waiting model, single service channel will be E of n, average number of customers in the system. Formula lambda by mu minus lambda. E of m, lambda square by mu into mu minus lambda. WS, average waiting time, 1 by 1 minus lambda. mu minus lambda. WQ, lambda by mu into mu minus lambda. Yes ma'am. E of n படிச்சிட்டீங்கன்னா WS easy, E of m படிச்சா WQ easy. இப்படி பேர் பண்ணி படிங்க, ஈஸியா இருக்கும். E of m ல WQ வேணா ஒரு லாம்டாவை கட் பண்ணா போதும். அதே மாதிரி தான் E of n ல WS வேணா மேல இருந்து ஒரு லாம்டாவை கட் பண்ணா போதும். ஓகே சார். லிமிடெட் கியூ கெப்பாசிட்டி, ஸோ இந்த MM1 by n அது வந்துருச்சா? ஓகே. இது இப்போ நம்ம பார்த்தது நோ கெப்பாசிட்டிஸ், எத்தனை நாள் வந்துகிட்டே இருக்கலாம் அது பாட்டுக்கு. இப்போ வந்து லிமிடெட் டைம் கெப்பாசிட்டிஸ் நுழையணும். நம்ம அடுத்தடுத்த செஷன்ஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் கண்டிப்பாக. டைம் லெவல் 2 minutes alone to complete the session. ஸோ இந்த மீட்டிங் வந்து நம்ம கிளாஸோட இன்ட்ரடக்ஷன் தான். இந்த மீட்டிங் வந்து நீங்கள் எங்கே ஜாயின் பண்ணீங்களோ அந்த இடத்துல கோர்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அந்த லிங்க்கை நீங்கள் ஃபில் பண்ணீங்க அப்படின்னா வில் கெட் யூ பேக் ஃபார் அவர் கோர்சஸ். அதர்ஸ் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மெசேஜஸ் சென்ட் பண்ணலாம் கோர்ஸ் ஜாயினிங் ரிலேட்டடாக. அதேமாதிரி இந்த செஷன் ஏதாவது டவுட் இருந்தாலும் இந்த வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் தாராளமாக நீங்கள் கேட்கலாம். ரெகுலர் கிளாஸஸ் டைமிங் எல்லாமே இன்னைக்கு ஈவினிங் நான் குரூப்பில் போஸ்ட் பண்ணுறோம். We'll discuss in next class. Thank you. Thank you.